ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு போனஸ் கிச்சன் அண்ட் என்டர்டைன்மெண்ட் விலாக். இன்றைக்கி நம்ம போனஸ் கிச்சனில் தேங்காய் சாதம் எப்படி செய்யலான்றதான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பேனல் வச்சுக்கோங்க. பாத்திரம் சூடானதும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் சாதத்துக்கு கம்மியாக எண்ணெய் சேர்த்தா போதும். எண்ணெய் சூடானதும் தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்து தாளிச்சிக்கலாம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இதில் வேர்க்கடலை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இது லைட்டாக கிளறி விடுங்க. தேங்காய் சாதத்துக்கு காரத்துக்கு பார்த்தீங்கன்னா 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவைக்கு ஏற்ப மாதிரி நீங்கள் கம்மி ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. இது லைட்டாக எண்ணெயில் கலந்து கொடுத்துருங்க. ஒரு அரை மூடி தேங்காய் நான் துருவி எடுத்திருக்கேன். நீங்கள் சீவி கூட எடுத்துக்கலாம், இல்லை துருவியும் எடுத்துக்கலாம். அது நம்மளோட விருப்பம்தான். இது கூட தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு தாளிச்சுக்கோங்க. நல்ல வாசனையாக இருக்கும். இது ரொம்ப நேரம் கிளற வேண்டியதில்லை. அப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா பர்ஃபி மாதிரி ஆகிடும் தேங்காய். அதனால் லைட்டாக ஒரு நிமிஷம் அளவுக்கு நம்ம கிளறி கொடுத்தாலே போதும். இது கூட தேவையான அளவுக்கு நம்ம சால்ட்டு சேர்த்துக்கலாம். நான் சாப்பாடு தனியாக வடித்து ஆற வச்சுருக்கேங்க. இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம சாப்பாடு போட்டு கிளறலாம். ஸ்டவ்வு மீடியம் ஸ்லோவில் இருக்கணும். சாப்பாடு நல்லா லைட்டாக அந்த மீடியம் ஸ்லோலையே வச்சு கிளறி கொடுங்க. லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி சூப்பராக இருக்கும். பேச்சுலர்ஸ் இது உங்களுக்கும் தான், குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது எனக்கும் கூட ஒரு ஃபேவரட்டான ஒரு உணவு தான். இப்போ நம்ம தேங்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சுங்க. வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை லைக் அண்ட் கமெண்டில் சொல்லுங்கள். அதோட உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.